சாலைகளை அகலப்படுத்துகிறோம், நகரத்தை மேம்படுத்துகிறோம், அதானி, அம்பானிக்கு அத்தனை இடங்களையும் தாரை வார்த்து கொடுக்கிறோம் என்ற பெயரில் மோடி அரசாங்கம் ஒரு கோயிலை இடிக்குது. அந்த கோயிலில் அந்த சாமியை சிலைகளை எப்படி இழுத்துட்டு போகிறாங்க பாருங்க. அந்த செய்தியை படிப்போம். தேர்தலுக்கு முன்பு கோயிலின் பெயரால் இந்துக்களிடம் வாக்கு கேட்பார்கள். வெற்றி பெற்ற பிறகு கோயில்களை இடிப்பார்கள். முதலில் கோயில்களின் பெயரால் இளைஞர்களின் வாழ்க்கையை நாசமாக்குங்கள், பின்னர் கோயில்களை நாசமாக்குங்கள். இதுதான் அவர்களின் அடிப்படை உத்தி. இதில் அந்த கோவில் சிலைகளை சங்கிலி போட்டு கட்டி அப்படியே தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க நடு ரோட்டில். இது பூஜைக்கு வைக்கப்பட்ட ஒரு சிலை அல்லவா? காரணம் ஏன் அவ்வளோ அலட்சியமாக நடந்துக்கிட்டாங்கன்னா, இது பிற்படுத்தப்பட்ட தலித் மக்களுடைய கோவில். இது இதே ராமர் கோவிலாக இருந்தாக்க இது செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா ராமர் அப்பர் கேஸ்ட், அது அவர்களுக்குரிய கடவுள். அந்த இந்து மதத்தில் பாருங்கள், ஜாதிகளுக்கு ஒரு கடவுள். இப்போ இவங்க இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறாங்களே, இதையே ஒரு ராமனுக்கோ கிருஷ்ணன் கோயில் இல்லையோ, இல்லை வேறு எந்த நம்ம ஊரில் இருக்க முருகன் இல்லை பிள்ளையார், இப்படிப்பட்ட இந்த சிலைகளை அது மாதிரி அவங்க இழுத்துட்டு போக முடியுமா? முடியாது. ஏன்னா அங்கே பயங்கர கலவரம் வந்துடும். இது எப்படி நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இங்கே ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த கோயில் சிலைகளை அதை பாருங்கள், கோவிலை இடிக்கிறாங்க. முதல்ல இடித்து அதை பாருங்கள், அதை ரொம்ப கண்ணியமாகவும் தூக்கிட்டு போகலாம். எப்படி இழுத்துட்டு போகிறாங்க பாருங்கள். செயினை போட்டு கட்டி, இதெல்லாம் வேணும்னு செய்கிறது மாதிரி இருக்குது. அதான் எல்லோரும் கேட்குறாங்க. இது அந்த அந்த கமெண்ட்ஸு செக்ஷன்லேயே வருது. நீ இதே ஒரு ராமனுக்கோ ராமருடைய கோயிலை இடிக்கிறேன்னு வச்சுக்கோ, இல்லை கிருஷ்ணனுடைய கோயிலை இடிக்கிறேன்னு வச்சுக்கோ, அங்கே இதே மாதிரி நீ சங்கிலி போட்டு இழுத்துட்டு போவியா நீனு? ஆக எங்களுடைய கடவுள்னாக்க அவ்வளோ இலக்காரமா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வேறு ராமராஜ்யம் வேறு சொல்கிறார், நாங்கள் ராமராஜ்யம் உண்டாக்க போகிறோம், அந்த ராமராஜ்யம் வந்தால் எப்படிலாம் இருக்கும், அதோடைய நீட்சிகள் தான் இது மாதிரி நம்ம பார்க்குறது. இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கூட நடக்காது, நடந்திருக்காது கண்டிப்பாக. இந்துக்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் பண்ணக்கூடிய அழிச்சாட்டியங்கள், அட்டகாசங்கள் இந்து மதத்துக்கு தான் கேடாக விளையுது. அதுதான் நம்ம பார்க்குறோம்.